ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நீராவி உருண்டை. இந்த சில ஊரில் வந்து கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யணும்னா, நம்ம கடையில் நார்மலாக அரிசி மாவு வைப்பாங்கல்ல, இல்லை வீட்டில் அரிசி மாவு இருந்தாலும் சரி, அதில் உப்பு சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கணும். இதுக்காக அரிசி ஊற வச்சு மாவாட்டி செய்யணும்ல, இல்லை ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். ஃபஸ்ட் அந்த சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்த பிறகு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இந்த தண்ணியில் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவில் வேறு உப்பு போட்டுருக்கிறதுனால சும்மா பேருக்கு உப்பு போட்டால் போதும். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பிடிச்சி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிடக்கூடாது, ஒரு பால்ஸாக போடணும். போடும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுறது நல்லது. இது 1 by 1 எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப அழுத்தி கலரக்கூடாது, மெதுவாக கொஞ்சம் கலரி விட்டால் போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு கொதிச்ச பிறகு மறுபடியும் ஒரு தடவை தடவி விடுவோம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி கொதிச்சு நல்லா வெந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி. நீராவி உருண்டை சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்